இந்த விழா என்னை பொறுத்தவரை தமிழக அரசு நடத்திருக்கிறது. ஆனால் அதற்கு நிச்சயமாக இனி வரும் காலத்தில் நமக்கும் ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும். புரட்சியாளர் குமாரவேல் சேகரனாரை பற்றி நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு மிகப்பெரிய அளவை நாம் கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கை. அவருக்கு நூற்றாண்டு மணி மண்டபம் என்று அறிவித்திருக்க வேண்டும். அதற்கு விரைவில் நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்க. தேவேந்திர சமுதாயத்தில் உள்ள 7 உட்பிரிவுகள் எல்லாம் ஒன்றாக தேவேந்திர குல வேளாளர் என்று அந்த கோரிக்கையை பாட்டாளி கட்சி தொடர்ந்து ஆதரவு அளித்திருக்கிறது. அதே போன்று தேவேந்திர குல சமுதாயத்தினர் சார்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கை சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஒற்ற கருத்துடன் இந்த கோரிக்கையை நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வையுங்கள். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னுடைய கணிப்பு ஒரு 70 விழுக்காடு இருக்குமா, 80 விழுக்காடு இருக்குமா, முழுமையா வரணும். ஆனா வந்ததுக்கு பிறகு ஏன்னா அது மாநில பட்டியல் ஒன்று இருக்கு, மத்திய பட்டியல் ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் பண்ணிடலாம், தனியாக ஒரு பட்டியல் கொண்டு வரலாம். இதுல கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசி இதுக்கு ஒரு கருத்தரங்கு ஒன்று போடுங்களேன், ஒரு கூட்டம் போடுங்க, போட்டு ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று வரட்டும். இல்லை ஏன்னா இது பாட்டாளி கட்சி இந்த கருத்துக்கு ஆதரவு, முழு ஆதரவு கொடுக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அந்த ஒரு மனநிலை இருக்கிறது, அதிலிருந்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக அதை மதிக்க வேண்டும். மீண்டும் சொல்வது அவரை ஒரு ஏதோ ஒரு ஜாதிக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஏதோ அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தன் தலைவர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே திருப்பி 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 பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மரியாதை அம்பேத்கர் அவர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா ஆனாலும் அவர் ஒரு ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள இப்படி இப்படி, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு அடக்குமுறைகள் எதிர்த்து புரட்சிகளை செய்து நம்முடைய அரசியல் சாசனம், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றால் அதற்கு முதுகெலும் அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன், அதை எழுதியவர், எத்தனையோ புரட்சிகளை செய்தவர் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் எப்போ மாறும் என்றால் என்னைக்கு பாட்டாளிகள் ஆட்சிக்கு வருகிறார்களோ அன்றுதான் இதெல்லாம் மாறும். அது விரைவில் நடக்கும். அதுவும் மனசுல வச்சுக்கங்க, நிச்சயமா விரைவில் நடக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அந்த ஒரு மனமாற்றம் நாம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன் நான். மக்கள் ஒரு விரத்தியில் இருக்கிறாங்க. அதை வருகின்ற காலத்தில் அதை இந்த சூழலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் இருக்கின்ற அத்துணை உறவினர்களும் நாம் எல்லாம் ஒன்று முன்னேறுவோம், வாருங்கள், ஒன்று சேருவோம், நம்முடைய இலக்கை நாம் அடைவோம். சமூக நீதி நம்முடைய அடித்தளம். ஒற்றை கருத்து சமூக நீதி பெயரிலே நாம் ஒன்றிணைந்து இந்த நேரத்திலே நம்முடைய புரட்சியாளர் இமானுவேல் சேகரன் அவருடைய கனவை நினைவாக்குவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டு.